என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறுகொடிந்த கிள்ளை. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன வார்த்தையின் நினைவில் வந்தது, அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ. கேஜிஎஃப்ல இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் எல்லா மதமும் சமாதானமா இருக்கிற ஒரே ஒரு கேஜிஎஃப். ஆனா இந்த கல்வியை சுத்தமா யார் வைக்கணும்? முனிசிபாலிட்டி வைக்கணும். பல கோடி நூற்றி வச்சுன்னு சொல்லுங்கிறாங்கல்ல. நான் இப்போ சொல்றேன், இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் இந்த கல்வியை பார்த்து மழை காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி, இந்த கல்றை அமைதியான முறையில அழகான இத செய்யற வரைக்கும் நான் ஏன்னா பண்ணி அனுமதிக்காங்க. நான் என்ன பண்ண வச்சேன், யார் யாருங்க வரணும், அற்புதமான கலவையாக. இந்த கல்லறைன்றது எப்படி இருக்கணும்னாக்கா அரண்மனை மாறி இருக்கு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான், வாழ்க்கையே அவ்வளவுதான். பட் சப்போஸ் மழை வந்துச்சுன்னா சங்கதி சேருமா? எத்தனை லட்சம் செலவு பண்ணுவோம்? இதே பண்ணக்கூடாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், எல்லா கலரையும் அப்படி கடைசி கட்டம் இதுதான். ஒரு காலை தூக்கினேன், மீனை வச்சுக்கினேன், அப்படி வானத்தை பாக்குறாங்க. யார் அவங்க? சொல்லுங்க, யார் அவங்க? சொல்லுங்க சார். ஒரு காலை தூக்கினேன், வானத்தை பார்த்து வீணை வச்சிருக்கிறார். யாரு? போயிட்டுங்களா? கடவுள யாரு? பிஜிஎம்எல் கொள்ளாட்சி வருது சார். யாரு அவரு? இங்க ஒரு அதே மாதிரி எவ்வளவோ கேக்குற சொல்லுங்க. கனகதாசர் எதுக்கு ஒரு காலை கீழே வச்சுன்னு
கிட்டார் வச்சு மேல தூக்கின்னு கிட்டார் இல்ல கிட்டார் வீணை மேல பாக்கணும் என்ன பார்த்தா ಅಲ್ಲಿರೋದೇ ನಮ್ಮ ಮನೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಸುಮ್ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ನಮ್ಮ ಮನೆ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿರೋದು ಸುಮ್ಮನೆನಾ ಸುಮ್ಮನೆ இருக்கிற மனையை தான் நம்ம அள்ளிರೋ மனை சொர்க்கம் நரகம் ப்ரேயர் பண்ணிட்டு ஏமாத்தி நிக்கிறாங்க இந்து மதமாகட்டும் கிறிஸ்டின் மதமாகட்டும் எந்த மதமாகட்டும் எத்தனை ஸ்டெப்ஸ் எத்தனை கிலோமீட்டர் சொர்க்கம்னு சொல்லி நம்ம எல்லாரும் போயிட்டு ஓம் சத்துக்கு பஸ் அனுப்புறாங்க அவன் போயிட்டு வந்துடலாம் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் ஓஹோ இப்படி செய்தாதான் சொர்க்கத்துல போக முடியும் இப்படி பண்ணா நரகத்துக்கு போக முடியும் போய் பார்த்துக்கலாம் யாருன்னா பார்க்க முடியுமா போய் வாழ்க்கைன்றது ஒரு பலூன் மாதிரி உடம்புல எவ்வளவு காத்து அவ்வளவு காத்த ஒரே ஒரு காத்து வச்சிருக்கா அதனால சில நல்ல ஐமாஸ் லைட் ரோடுங்க பக்குவமா பண்ணணும் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது இருந்துச்சு நான் என் பீரியட்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கேன் பின்னாடி வரைக்கும் இந்த கலரை சுத்தமா வைக்கல அற்புதமா வைக்கல சும்மா வந்து பூஜை பண்ணிட்டு போறது முக்கியம் இல்ல போட்டி செய்ய வந்தேன் அக்கா அதோ பண்ணல என்ன உருவாக்கி ராஜராஜ சோழன் கொட்டியில கோயில் இருக்குது அவன் கலர் எங்கன்னா இருக்குதா ராஜேந்திர சோழன் ஜாஸ்தியே பிடிச்சான் உலக நாடுகள் எல்லாம் பிடிச்சான் அவன் கலர் இருக்காரு நம்ம நம்பிக்கை என்னன்னா கடவுள் மேல ஆனா எனக்கு நம்பிக்கை அந்த தாய் மேல என்ன வளர்த்து இது அற்புதமா பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் முனிசிபாலிட்டியில கூட வச்சுருக்கிறாங்கல்ல யூ கேன் சூஸ் பாலிசியஸ் நீங்க எல்லாம் இருந்தீங்க 2 ஏக்கர் 25 குண்டா மெஜர்மெண்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன் ஆனா அதை இடிச்சதே பெரிய தப்பு இடிச்சது தப்பு ஏன்னா அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்கெல்லாம் 4 முறை காப்பாத்தி விட்டுட்டு மார்க்கெட் வந்தாக்கா நம்மள ஓடிச்சிடுவானே ஓட் போடாத எதிர்த்து ஆனா நான் இப்ப மனசு வச்சேன்னு வச்சுக்கா ஒருத்த கூட இருக்க மாட்டேன் ஒருத்த கூட இருக்க முடியாது மார்க்கெட்ல டிவிஷனல் பெஞ்ச் என்ன சொல்லிக்குது ஆக்ஷன் விடும்போது இது என்ன செப்பரேட் மார்க்கெட்டா எல்லாம் சேர்ந்து தானே எம்ஜி மார்க்கெட் அப்ப கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகுதா இல்லையா நான் அதை பத்தி இப்ப நான் பேச விரும்பல ஒழிட்டு லாஸ்ட் மீட்டிங்ல முனிசிபல் மீட்டிங்ல நீங்களே என்டார்ஸ் பண்ணீங்க இடிக்கணும்னு இப்ப இச்சது தப்புன்றீங்களே இடிக்கணும் இல்ல இச்சது தப்புன்னீங்களே ஒரு பக்கம் இச்சது தப்புன்றீங்க ஒரு பக்கம் மீட்டிங்ல வந்து என்டார்ஸ் பண்ணீங்க எஸ் சார் கோ ஹெட் பாருங்க ஒரே சார் கூட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஊதுறோம் ஊதி தானே குடிக்கிறோம் அப்ப என்ன கோல்ட் ஆகுதுன்னா அதே குளிர் காலம் வச்சு அதே நாக்குல கை சூடாகுது இல்ல ஒரு நாள் 2 வேலை செய்யும் அதே மார்க்கெட்ட ரியாக்ஷன் ஒண்ணுன்னு சொன்னால இந்த வேலை செய்து அந்த வேலையை செய்யணும் அழகு மார்க்கெட் பண்ணணும்னு சொன்ன ஜட்ஜி என்ன சொன்னாங்க டிவிஷனல் பெஞ்ச் அதை செய்வியா வசூல் பண்ணி கொடுத்தீங்கல்ல சார் 52 பேர் போயிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஸ்டே எடுத்துறீங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார் யாருக்கிட்ட கொடுத்தான்னு நீங்க கேளுங்க அவன் உண்மையில அவங்க ஒப்பனுக்கு அவன் அம்மாவுக்கு பிறந்தாக்கா இவங்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லுங்க ஆனா எவங்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு தெரியும் கொடுத்தவனுக்கு வந்து வலிக்கலன்னாக்கா எனக்கு என்ன வலிக்கும் இவனுக்கு திருத்த மாட்டான் இவனுக்கு இப்படிதான் வைக்கணும் இவனுக்குள்ள செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு யார் சொன்னது வள்ளல் முன்சாமி சொன்னாரா உடனே அப்படி சொல்லாமா சார் ஒரு லீடர் நானா இருந்தேன்னு வச்சுக்கா கசாப் கடையில என்ன நடக்குதோ அதான் நல்லது கெட்டவனுங்க இருக்கவே கூடாது சுடுகாட்டுல கூட அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது ஏன்னா நல்லவங்களுக்கு கூட கெடுத்துருவாங்க 51,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க சார் யாரு கொடுத்தாங்க சார் நீங்க தான் சொல்லணும் சார் நீங்க தான் சொல்லணும் யாரு அவங்களுக்கு கேளு குடுக்கலன்னு சொன்னா நான் பேரு சொல்றேன் குடுக்கலன்னு நாங்க சொன்னா நான் பேரோட சொல்றேன் எனக்கு அவசியம் இல்ல திருடனு இருக்கிற வரைக்கும் திருட்டுடனை செய்வோம்
நீ செய்யல, நான் செய்யல. டிடிவிக்கார நீ செய்யல, நான் செய்யல. யார் செய்துவான்? டிபார்ட்மெண்ட் சரியில்லை சார். போலீஸ் இஸ் ஃபெயில்டு. போலீஸ் மனசு வச்சாக்கா ஒருத்த கூட தளர்த்தது. அயோக்கியன் எவனும் வாழவே முடியாது. அயோக்கியனுவா நான் இருக்கும் போதோ அயோக்கியம் வெளியே வர முடியாது. எவனாலே கொடுக்க முடியாது. அது நீங்க எவனாலே பாடியில நீங்க அது அப்ஜெக்ஷன் பண்ணீங்க ஃபுல்லாவே. பண்ணேன். அப்ஜெக்ஷன் பண்ணது மட்டும் இல்ல, நான் வெறும் கவுன்சில் பேசுறது வந்து அவங்க இன்னும் வெளியே விடல. தைரியத்தை தாக்க தம்மு தான் விட சொல்லுங்க. வெளியே கொடுக்க முடியாது. எவ்வளவு பேர் கடை வச்சானோ அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னத்துக்கு இடிச்ச நீ? எதுக்காக இடிச்ச? பார்க்கிங் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங். ஒரு பாட்டு கேட்டுருப்பீங்க, கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான். அது மாதிரி வள்ளல் வந்தான், வள்ளல் வந்தான், ஏழைங்களெல்லாம் ஆப்பு நல்லா அடிச்சான். இன்னும் கொஞ்சம் அடிக்கட்டும், பணக்காரனுங்களும் அடிச்சான், ஏன் அடிச்சான். அதனால வள்ளல் வந்தான், நம்ம வள்ளல் வந்தான், எல்லாரையும் முடிவு. சார் பில்லு மார்க்கெட் சம்பந்தமா அது நல்லதோ கெட்டதோ அவங்க வீடு கட்டிக்கணும் இல்ல கடையை கட்டிக்கணும் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாதகமா நீங்க பேச மாட்டீங்களா? பேசுற மாதிரி அவங்க நடந்துக்கல இந்த ஊர்ல. ஏன்னா உங்களுக்கு அரசியல்ன்றது எல்லாரும் வேணும். எல்லா செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் யூ வாண்ட். அயோக்கியன் எனக்கு வானவே வேணும், திருடன் எனக்கு வானவே வேணும், 420 பண்றோம் எனக்கு வானவே வேணும். எல்லாரும் வேணும்னு சொல்றோம். நான் எனக்கு நல்லவங்க மட்டும் வேணும் சார். நீங்க போலீஸ் வந்து ஃப்ரெண்டு, போலீஸ் வி ஆர் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, அந்த போலீஸ் கிட்ட போய் சொல்லுங்க. திருடனா கஞ்சா விற்கிறவன் ஃபாலோ பண்றவெல்லாம் ஃப்ரெண்டா வச்சு. நான் அப்படி கிடையாது சார். இப்போ கேஜிஎஃப் நிலைமை டெவலப்மெண்ட் விஷயமா எல்லா இடத்துலயும் நீங்களே கண்ணால பாத்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். எது பில்லு மார்க்கெட் நல்ல ஹைடெக் பண்றாங்கன்ட்டு. இப்ப உங்க பிரகாரம் கேஜிஎஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா இல்லையா? இல்ல. எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. எந்த வகையில சொல்றது? இப்ப ரோடு பாருங்க. ஆப்போசிஷன் பேட்ல ஹையஸ்ட் டாக்ஸ் கட்டுறோம், கட்டுறோமா இல்லையா? மைனிங் கூட அவ்வளவு காசு கொடுக்குறாங்க. எந்த இடத்துலனா 7 கிராஸ்ல 7 ரோட்ஸ் எடுத்தாங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் நான் கொண்டாந்து டிகிரி காலேஜ் கேஜிஎஃப் சரித்திரத்திலே கிடையாது. கொண்டாந்துனா இல்லையா? நீ கூட ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், நீ கூட ஒரு லா காலேஜ், உங்க அப்பா மினிஸ்டர், எங்க அப்பா தொழிலாளி. மெடிக்கல் காலேஜ் சாங்ஷன் ஆகுது இல்ல சார் கவர்மெண்ட் பிபிபி மாடல்ல? எங்க கேஜிஎஃப்ல எப்போ வாயிலையா தேனு பேப்பர்ல எடுத்தா திட்டுமா? இல்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. ஐயோ சித்தராமையா போல எத்தனையோ சித்தராமையா நான் பாத்துட்டேன். என்ன நானு தேவகோட பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ. ஜெயஜ் பட்டேலுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ. ஓகே, அப்போ சித்தராமையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஓகே, தரம் சிங் இருக்கும்போது நான், குமாரசாமி இருக்கும்போதும் நான் எத்தனை சீஃப் மினிஸ்டர் பாக்குறேன். அவங்களுக்கு தெரியாதா என்னை பத்தி? சிஎம் பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க வந்தெல்லாம் அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு முடியாது சார். டிகே சிவகுமாருக்கு நான் யாருன்னு தெரியாதா? எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும். அத சில பேர் என்ன பண்றாங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணின்னு பழப்பு ஓட்ட போறான். இன்னும் கூட நான் விதானசபா தோத்தது விதானசபா உள்ள கால் வைக்கிறேன் சார். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இந்த ஊர் என்ன மதிக்கல, நான் அது விதானசபா போனேன்னு எனக்கு அவசியம் இல்லையா? யாருக்காக போகணும்? வாங்க சார், உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி போறேன். 2 லட்சம் ஏத்துனாங்க, 1.5 லட்சம் ஏத்துனாங்க. இந்த மினிஸ்டர் கிட்ட நமஸ்காரம் பண்ணி குலாம். Now Rajendra will die with Christians. He will not bow down his head for any. மக்களுக்காக வாழும்.